கட்டடம் நிலைத்தன்மையின்றி இருந்ததே இடிப்பு பணிகள் தாமதமானதற்கு காரணம் என கட்டட இடிப்பு பணி ஒப்பந்ததாரர் பீர் முகமது தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரோடு செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். 2-3 நாட்களே இந்த பணி நிறைவடையும்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் 19 நாட்கள் ஆயிடுச்சு. ஏன் இந்த காலதாமதம்? கட்டிடம் சிறைத்தன்மை இல்லாத காரணத்தினால அந்த காலதாமதம் ஆன காரணம். மற்றபடி அரசு அதிகாரிகள் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக அந்த ஒர்க்கு பணி முடிக்கப்பட்டது. இன்றும் ஒரு வார காலத்திற்குள்ள அனைத்து பணியும் முடித்து கொடுத்துருவோம். இந்த கழிவுகள்லாம் எப்போது அகற்ற போறீங்க? அதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? ஒரு வார காலதாமதத்தில் ஒரு வாரத்துக்குள் அந்த கழிவுகளை அகற்றி விடுவோம். இந்த காலதாமதத்துக்கு வேற எதுவும் காரணங்கள் இருக்குதா? அதில் இன்னைக்கு இடிக்கப்பட்ட போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்கள் இடிச்சிங்க. ஏன் இந்த போராட்டம்? கட்டிடத்தினுடைய சிறைத்தன்மை தான் சார். கட்டிடம் ஒழுங்கான ஒரு இது இல்லை, அந்த இது இல்லாதனால தான் காலதாமதமான காரணமே. எங்களுக்கு வேலை செய்வதற்கு சரியான அப்ரோச் கிடைக்கல. எங்களுக்கு அது எப்படி செய்யறதுக்கு அப்ரோச் கிடைக்கல. ஏன்னா உள்ளே போய் செய்கிறதுக்கு வழி இல்லை. பில்டிங் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால எந்த பக்கம் செய்யலான்ற ரொம்ப சுச்சுவேஷன் இல்லாதனால இவ்வளோ காலதாமதமான காரணம். கட்டிடத்தை இடிப்பதற்கு போதியமான இடவசதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் விரைவாக இந்த கழிவுகளை அகற்றப்படும் தெரிவித்திருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிபர மதுவுடன் செய்தியாளர் ஆனந்தன்.